நானும் அந்த அம்மாவை பத்தி இங்க விசாரிச்சேன். அந்த அம்மா ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க, நீங்க தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்றாங்க. என்கிட்டயே வா வந்து சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்து உன் கவுண்ட்டை முடிச்சுட்டு போறதுக்கு வந்து நிக்கிற நீ. உங்களை சுத்தி இத்தனை பேர் இருக்காங்க. நான் தான் இவங்களுக்கு நிறைய சக்தி இருக்குன்னு சொன்னேன்ல மாஸ்டர். உருட்டு வலையில் உருட்டி பொழைக்கும் குருட்டு புலகமடா நண்பா உருட்டை பழகி கொள்ளடா. மாதிரி என் புருஷனுக்கு வேலை போயிடுச்சுமா. நீங்க சொல்லும் போது அதெல்லாம் நடக்காதுன்னு நான் நினைச்சேமா. அறிவுன்னு உனக்கு இல்ல, சுய அறிவுல உனக்கு இல்ல. அந்த அறிவுல யோசி. முட்டா பேமர யோசிக்காத. முட்டா பேல சரி முட்டா பேல இருக்கும் போல. ஆமா மாஸ்டர், இருந்தாலும் இவங்க ஒருத்தர் சொல்றதை வச்சு நம்ம நம்பிட முடியாதுல்ல. ஆஸ்திரேலியாக்கு மச்சான். போடா போடா, கல் எடுத்து மண்டை உடைச்சிடும்டா. போயிடுறா. உன் பொண்ணுக்கு கல்யாணம் கைகூடி வரும்னு சொன்னீங்க. நீங்க சொன்ன மாதிரியே நடந்துருச்சுமா. எனக்கு எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். அப்புறம் பெத்த அப்ப மன நிக்கிற ரத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க. போயிரு. சாதாரணமா எதையும் சொல்ல மாட்டாங்கம்மா. என்ன நடக்க போகுதோ அத சரியா கணிச்சு சொல்லுவாங்க. எப்படியா பாப்பே? ஐயோ உருட்டுன்னு உருட்டிட்டு இப்படி பண்றியா? சில்லறையெல்லாம் சதற விட்டுறேன் நம்பி. ஒரு மாதிரி படபடன்னு வருது சிந்தாமணி. ஐயோ மாஸ்டர், நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். கிரிக்கெட் வந்து என் வாழ்க்கையை சுனாமி மாதிரி அடிச்சிட்டு போயிருச்சு. எதுவும் நடக்காம இருந்ததே இல்ல. என்ன ஒண்ணு அவங்க வாயில இருந்து வாழ்க்கையில என்ன பண்ண போறேன்னு கேட்டா உனக்கு டிப்ரெஷன் ஆகுதா? நீ வாழவே வேண்டாம். என்ன அதிகம் ஆயிடுச்சு. நான் வராம இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு எனக்கு பயம் வந்திருக்காது. உள்ள வேணா இருந்தீங்களே. என்ன அழுதுகிட்டு இருக்க? உங்க அண்ணன் கொண்டு போயிட்டாங்க. அதிகம்மா எனக்கு என்ன தலையெழுத்தா உன் வீட்டுக்கு வந்து உன்னோட எதிர்காலத்தை எல்லாம் சொல்றதுக்கு? கூலி போப்பான் தம்பி, ஓவரா நடிப்ப போடாத. உன்னை மாதிரி நானும் எங்க கொடுத்தேன். உன் பையன் என்னமோ கொல்றதுக்கு வரான். அதுவும் குத்து விளக்கு எடுத்துல குத்த வரான். தம்பி அவங்கிட்ட போயிடாதப்பா. அவனை கொலை பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. ரொம்ப மோசமா போயிட்டான். பாத்துக்கிறேன் போய். தெரியுமா? அது என்ன மட்டும் இல்ல, கடவுளுடைய வார்த்தையே அவமதிக்கிற மாதிரில இருக்கு. எனக்கு எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். அப்புறம் பெத்த அப்ப மன நிக்கிற ரத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க. போயிரு. முத மருமகளா? ஏன் ரெண்டாவது மருமக மீனாடு தானே முதல்ல சொன்னீங்க? மீனா தானே மருமகளா முதல்ல உங்க வீட்டுக்கு வந்தா, அத சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா மனசாட்சி எல்லாம் புழுகுறீங்களடா. ஆனாலும் ஏதோ ஒண்ணு நடக்கும்னு கட்டம் சொல்லுது. ஏன்னா அழுகுற? அழுதுக்கு இருக்க நீ. அந்த அம்மாவுக்கு கெட்ட நேரம் நடக்கிறதுனால தினமும் தாலி பாக்கிய பூஜை பண்ணணும். சாமி இந்த தடவையாவது ஜெயிக்கவே அப்படின்னு நான் வேண்டேன். என்ன பண்றது?